ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மீனாவோட மனசு கேட்கலங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இவங்க கடைசியில் பார் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. பாருக்கு போய் அவங்க புருஷனை தேடவே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அங்கே போய் நின்னா அங்கே ஒரு தாத்தா தள்ளாடிட்டு வந்து 10 கொடு 20 கொடுன்னு கேட்க இவங்க எடுத்து கொடுக்க அதை நீட்டி எண்ணி பார்க்குறாரு. இது 10 20 முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லும்பாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டியப்பான்னு சொல்லிட்டு வேதனையில் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் பண்டெல்லாம் அப்படியே கிடக்குன்னு பாத்திரத்தை விலகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரலையே நினச்சி கவலைப்பட்டவங்க பூஜை ரூம் போய் உட்காந்து வேதனையில் வாடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீ எங்கப்பா போனேன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு கமுக்கமாக வந்து நிற்கிறாரு. யாராவது சத்தம் இல்லாமல் வந்து நிற்கிறதுன்னு இப்போ எட்டி பார்த்தா நம்ம முத்துங்க. கடைசியில் அப்பா ஏன்ப்பா இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நீ ஏன்டா எங்கடா போனேன், ஏன்டா இப்படி இருக்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியாடா, பாவு மீனா எங்கெங்கேயோ போய் தேடிட்டு வந்திருக்கா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே மீனாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. சரி எங்கே போனேன், எதுக்கு போனேன், எப்படி போனேன்னு கேள்வி கேட்க ஏன்ப்பா இப்படி கிராஷ் கொஷின் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. பணத்தை பார்த்த உடனே பார்க்கணுமே ஷாக் ஆகிடுச்சு. அண்ணாமலை ஒரு பக்கம் தூங்க போயிட்டாருங்க. ஆனால் பணத்தை பார்த்த உடனே உன்னோட அதிகமாக இன்றைக்கி சம்பாரிச்சுன்னு சொல்லுவோம். இதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணீங்களா, நான் ஒரு யதார்த்தமாக சொல்லிட்டேங்க, அதுக்காக நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ தெரில, நீ சொன்னது எனக்கு உள்ள ஒரு மாதிரி பண்ணிச்சு. எது மாதிரி பண்ணிச்சு, அப்போ எல்லா ஆண்கள் மாதிரி தான் நீங்களுமா, பொம்பளைங்க ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க நான் எல்லாரும் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் கடைசியில் நீங்கள் இப்படி இருப்பீங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா வாங்க சாப்பிட்லான்னு பார்த்தா நான் கடையில் சாப்பிட்டோன்ட்டேங்கிறாரு. ஒருத்திங்க உட்காந்து மாங்குன்னு சமைச்சு வீட்டில் உட்காந்துருந்தா நீ வந்து கடையில் சாப்பிட்டு வரேன் என்ன சொல்கிற, வச்சு குத்துன்னு குத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷன். அதுக்கப்புறம் மீனா கோச்சிட்டு பாட்டு சமாதானம் பண்ணுறாரு.